ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா குழந்தைங்களோட இருக்கிறதே ரொம்ப ஒரு அழகான தருணம் தான். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப 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 அழகான ஒரு விஷயம். அதுவும் இந்த மார்னிங் டைமில் வந்து மீட் பண்ண வச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு நிறைய வேலை அது ஒருத்தருக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்கி நம்ம வந்தது, அதுவும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஒரு சின்ன கேமோட ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? எல்லாரும் கும்பிட்டு இருக்கீங்க, கோபமாக இருக்கீங்க மேலே, இருந்தாலும் ஒரு சின்ன கேமோட ஆடலாம். யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓகேவா? சிம்பிள் தான். உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம பண்ண போகிறோம். நான் 1 அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் ஒரு தடவை கை தரணும், சரியா? 2 அப்படின்னு சொன்னா 2 தடவை கை தரணும். 3 சொன்னா யாரும் கை தட்ட கூடாது. மறுபடியும் சொல்றேன், 1 அப்படின்னு சொன்னா ஒரு தடவை கை தரணும், சரியா? 2 அப்படின்னு சொன்னா 2 தடவை கை தரணும். 3 சொன்னா யாரும் கை தட்ட கூடாது, ஓகேவா? ஆனாமா குழந்தைங்க, பேரண்ட்ஸ் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெடியா? ரெடி? 2 1 1 2 1 3. சூப்பர், சிறப்பு. சரி, இன்னொரு நாளாமா? 3. சரி, லாஸ்டா வரும், ஓகேவா? 1 1 2 2 1 1 3. சாயந்தரம் வரைக்கும் இப்படி தான் விளையாடிட்டு இருப்போம் நினைக்கிறேன். போதும், இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, சும்மா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான், ஒரு ஆடியன்ஸை வந்து நம்ம பக்கம் திரும்ப வைக்கிறதுக்காக. ஏன்னா அங்கே அவங்க நிறைய வேலைகள் இருப்பாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம், எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதாவது வந்து நான் வந்து நான் படித்தது வாழ்ந்தது எல்லாமே என்னோட கிராமம் தான். தேனி வந்து தேனி பார்த்தீங்கன்னா சுக்காங்கல்பட்டின்னு ஒரு அழகான கிராமம், அங்கேருந்து தான் நான் வந்தேன். என்னோட ஸ்கூலிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ஏன் அப்படின்னா என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங், விவசாயம் பண்ணால் எங்கள் பேரண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் விவசாய வேலைக்கு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களே எங்களை பார்த்துக்கிட்டு நாங்களே வந்துடுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து ஸ்கூல் வந்து பாதி வளர்ந்துச்சு. அப்பா அம்மா பாதி வளர்த்தாங்க. மீதி இருக்கிறத எங்கள் ஸ்கூலும் இந்த சமுதாயம் மட்டும் தான் எங்களை வளர்த்தது. அனுபவம் நிறைய கற்றுக் கொடுத்தது. இங்கே வந்து சினிமா உங்களுக்கு தெரியும், எவ்வளோ போட்டி பொறாமை எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கும். நம்ம ஒரு எட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து ஏறி போகிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதான் அந்த சினிமா. அதை தாண்டி வரணும். இங்கே நம்ம போராடுறதுக்கான சக்தியை நான் கிராமத்தில் எனக்கு கற்றுக்கிட்டேன். ஏன்னா நிறைய போராட்டமான வாழ்க்கையெல்லாம் நம்ம கடந்து வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட பயங்கரமாக இருக்கிறாங்க. பயங்கரம். இப்போ இங்கே நம்ம நார்மலாக ஃபஸ்ட் ஸ்டாண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிற பசங்களோட அந்த சப்ஜெக்ட்டு, அந்த நாலேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 10th 11th தான் நான் பார்க்கவே பார்த்தேன். என்ன இப்படி பண்ணுறாங்க, இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு. என் பொண்ணு ஒன்று கேட்குறாங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா இது நம்ம உண்மையிலே நம்ம ஃபஸ்ட் வரைக்கும் தான் படித்தோம், நமக்கு ஞாபகம் இல்லையே, ஒருவேளை இவங்க பயங்கரமாக படிக்கிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்க அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், பேரண்டிங்கில் வந்து வீக்கலாம் அஸ் அ பெற்றோர். அதாவது ஒரு அப்பாவா நான் கொஞ்சம் வீக்கான அப்பாவா, ஏன்னா டைமுக்கு நம்ம வர்றது கிடையாது, கூடாது. என் மனைவிகள் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. திங்கட்கிழமை காலையில் 8 மணி 9 மணிக்கு சென்னையை யாராலையும் கிராஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட கமிட்மெண்ட்ஸுக்காக வண்டி எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது, அவங்களோட கடமை எல்லாமே குழந்தைங்க தான். அவங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எங்கே கொடுக்குறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்கூலுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஸ்கூலுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கிய நம்ம லைஃப்பில் நினைக்கிற மிகப்பெரிய கமிட்மெண்ட்டாக அவங்க கிட்ட கொடுக்குறோம். அந்த ஸ்கூல் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்கூல் ரொம்ப முக்கியமாக
முக்கியமானது. அந்த வகையில் சைத்தன்யா வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து, அதாவது வர அகாடமிக் இயர்ல இருந்து நானும் சைத்தன்யாவில் ஒரு ஃபேமிலியாக தான் வருவேன். ஏன் அப்படின்னா என் பொண்ணை இங்கே தான் நான் சேர்த்துருக்கிறேன். மார்ச் அடையில எப்போ நம்ம ஆரம்பிப்பாங்க, நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல வந்து நாங்கள் வந்துடுவோம். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஆனுவல் இயர் நான் தான் அந்த கூட்டத்தில் எங்கேயாவது உட்காந்துருப்பேன் நினைக்கிறேன். அப்பாவா அந்த இடத்துல உட்காந்துருப்பேன். ரொம்ப ஹாப்பி. இங்கே வந்து எனக்கு ஜாயின் பண்ண வச்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சிருச்சு, முதல் நாளே தெரிஞ்சிருச்சு மேடமோட ஸ்கிரிப்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் பேரண்ட்ஸாக ஒரு 3 விஷயம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மொபைல் ஃபோன். இந்த ஃபோனை தயவு செய்து கையில் கொடுக்காதீங்க. இது ரொம்ப, அதாவது எப்படின்னா ஒரு பேனா மாதிரிலாம். ஒரு பேனை வந்து ஒரு கவிதை கையில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அழகாக அதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க. அதே இது இன்னொரு தப்பான கைக்கு போச்சு அப்படின்னா அதை வச்சு குத்துவாங்க, கீழுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மொபைல் ஃபோன் அந்த மாதிரி தான். நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் அதோட பயங்கரமாக இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனில் இருந்து மேக்ஸிமம் ஒரு பொண்ணை, ஒரு குழந்தைங்களை தயவு செய்து தள்ளி வச்சுருங்க. இவ்வளோ பேசிட்டு போகிறேன் நான் வீட்டுக்கு, என் பொண்ணு கண்டிப்பாக கேட்பா, அப்பா போனையா, பேசுனியா, கையில் வாங்கியா, சரி கொடு, சாப்பாடு சாப்பிடணும், போன கொடு அப்படி கேட்பாங்க. அதனால் வந்து நான் ஒரு ஹம்பல் ரிக்வெஸ்ட் தான், ஃபோனில் இருந்து கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களை தள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ மாதம் ஒரு புக்கு வாங்கி செல்ஃபில் அடி வச்சுருங்க. படிக்க அதுக்கான ஒரு டைம் வரும். அதுக்கான ஒரு டைம் வரும். தட்டலாம், நான் சந்தோஷப்படுவேன், கையில் சந்தோஷப்படுவேன். அதை படிக்கிறதுக்கான ஒரு டைம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாதம் அப்பா வந்து நம்மளுக்காக ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னன்னாச்சும் பார்க்கணும், ஒரு கியூரியாசிட்டியாச்சும் குழந்தைங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு. படிக்கிறாங்களோ இல்லையோ புக்ஸும் நான் வாங்கி வச்சிருக்கேன். தேர்ட் ஒன்று நானே மறந்துட்டேன், எழுதி வச்ச மறந்துட்டேன். தேர்ட் ஒன் ரொம்ப முக்கியமான விஷயம், தேங்க்ஸ் சொல்றதுக்கு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நன்றியோடு இருக்கிறது, தேங்க்ஸ் சொல்றதுக்கு ரொம்ப பெரிய, தேங்க்ஸ் வார்த்தை ரொம்ப பெருசு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. அதாவது நம்மளுக்கு உணவு கொடுத்து, உதிரம் கொடுத்து, உணவு கொடுத்த நம்ம பெற்றோர் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்களோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு டின்னர் நம்ம உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கான கடமை